வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் கையெழுத்தாகிறது. தமிழ்நாட்டில் வெப்ப அலை தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டு அமைக்க மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை முதல் போக சாகுபடிக்கு இன்று திறக்கப்பட்டது. நாகை மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்களில் ஒருவர் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 142 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் இரண்டாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வதால் தீவிர வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்கத்தில் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில், நாடு முழுவதும் வளர்ச்சி பாதையில் செல்லும் இத்தருணத்தில் மேற்கு வங்கத்தில் மாற்றம் தேவை என்ற குரலுடன் தேர்தல் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று நடைபயணம் மேற்கொண்டு வாக்குகளை திரட்டுவதோடு பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். இதனிடையே தேர்தல் ஆணையம் மேற்கு வங்கத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் கையெழுத்தாகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லே தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. முன்னதாக இந்தியா நியூசிலாந்து வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் திரு கோயல், இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே நம்பகத்தன்மையை பிரதிபலிப்பதோடு இருதரப்பு பொருளாதார வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். விவசாயிகள், தொழில் முனைவோர், மாணாக்கர், மகளிர், படைப்பாற்றல் திறனாளிகள், சேவைத்துறையினர் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். புவிசார் அரசியலில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை இந்த ஒப்பந்தம் வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன வேளாண் உற்பத்திக்கு வழிகோலுவதோடு இந்திய வர்த்தகத்திற்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் திறவுகோலாக அமையும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இன்று அங்கு புறப்பட்டார். உலக அளவில் நிலவும் நெருக்கடிகளின் மத்தியில் சர்வதேச அமைதிக்கான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் என்று அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதம், பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டையும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் எடுத்துரைக்கிறார். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை திரு ராஜ்நாத் சிங் மேற்கொள்கிறார். பைஷக்கில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். மாநிலங்களவையில் பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது 113ஆக அதிகரித்துள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தமது சமூக வலைதள பதிவில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்த 7 பேர் பிஜேபியில் இணைந்ததை மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இந்நடவடிக்கையை அடுத்து மாநிலங்களவையில் பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 3ஆக குறைந்துள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தேர்வு நுழைவுச்சீட்டு இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்விற்காக விண்ணப்பித்துள்ள மாணாக்கர் இந்த நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 552 நகரங்களில் அமைந்துள்ள தேர்வு மையங்களில் 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் நீட் தேர்வை எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் பால புரஸ்கார் வீரதீர குழந்தைகளுக்கான தேசிய விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வீரதீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை, கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்ப பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட 5 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட தகுதியுடைய பாலகர்கள் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் வெப்ப அலை தாக்குதலால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டு அமைக்க மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெப்ப அலை தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்ப அலையால் மக்களுக்கு ஏற்படும் நீர்சத்து இழப்பை தடுக்க மருத்துவமனைகளில் ORS கரைசல் வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கல்லூரிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசலை தயார் நிலையை வைத்திருக்கவும் உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன.
நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3வது அலகு இயக்கத்திற்கான சோதனைகள் தொடங்கியுள்ளதாக இந்திய அணுசக்தி மின்கழகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பிரதீப் அகர்வால் கூறியிருக்கிறார். இச்சோதனை அணுமின் செயல்பாட்டிற்கு இன்றியமையாதது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து பணிகள் நிறைவடைந்த பின்னர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 6000 மெகாவாட் மின்சார உற்பத்தி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் திருச்சியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியிலிருந்து நினைவு பாத யாத்திரை நாளை தொடங்குகிறது. 1930ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை பாத யாத்திரை சென்ற நாளை நினைவுகூரும் வகையில் இந்த பாத யாத்திரை நடைபெறுவதாக இந்த இயக்கத்தின் திருச்சி மாவட்ட பொதுச் செயலாளர் திரு தர்மராஜ் கூறியுள்ளார். நாளை தினம் நம்ம திருச்சி ஜங்ஷன் மத்திய பகுதியில் இருந்து உப்பு சத்தியாகிரக ஸ்தூபியிலிருந்து 25 நபர்கள் நாங்கள் இந்த பாத யாத்திரை மூலம் 3 நாள் செல்ல இருக்கின்றோம். 30ஆம் தேதி கடலில் உப்பெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்துவதும் என்பதற்காக தான் இந்த விழிப்புணர்வு இயக்கம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் முதல் போக சாகுபடிக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. 120 நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை சேர்ந்த மீனவர்கள் ஆற்காட்டுத்துறைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் அத்துமீறி இறங்கி வலைகளை சேதப்படுத்த முயன்ற 3 கடற்கொள்ளையர்களில் ஒருவரை தமிழக மீனவர்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். தப்பியோடிய இருவர் குறித்து கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கீழையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவச தொழிற்பயிற்சி பெறுபவர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்படுவதோடு பொருளாதார உதவிக்கான ஆலோசனைகளும் அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெரம்பலூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்ப்ராய்டு, ஃபேப்ரிக் ஓவியம், தணல் பொருள் தயாரிப்பு, காஸ்டியூம் ஜுவல்லரி மற்றும் துரித உணவு தயாரிப்பு பயிற்சிகள் இருபாலருக்கும் அளிக்கப்பட உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த 19 வயதுக்கு மேல் 50 வயது குறைவாக எழுத படிக்க தெரிந்த சுய தொழில் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குநர் அலுவலகத்தை அணுகி வரும் 13ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அம்மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவுவதால் அடிவார பகுதியில் உள்ள விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் விலங்குகள் புகுந்துள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். வனவிலங்குகளுக்கு தேவையான குடிநீரை வனப்பகுதிகளிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள வன விலங்குகளுக்கு போதுமான குடிநீர் இல்லாததால் தண்ணீர் தேடி மலை அடிவார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வருவதால் அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அச்சம் அடைந்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகள் வன விலங்குகளுக்கு தேவையான குடிநீரை வனப்பகுதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும் மலை அடிவார பகுதியில் அகழிகள் மற்றும் சோலார் மின்வேலிகள் அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு இன்று பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்வான அருள்மிகு கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி வருகின்ற மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் வரும் 29ஆம் தேதி தங்க பல்லக்கில் கள்ளர் வேடம் பூண்டு மதுரையை நோக்கி புறப்படும் நிகழ்வு நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் எழுந்தருளும் வாகனங்களான தங்க குதிரை வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம் மற்றும் தங்க பல்லக்கு உள்ளிட்ட வாகனங்கள் புத்தம் புது பொலிவுடன் அழகர் மலையிலிருந்து மதுரையை நோக்கி பாதுகாப்புடன் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. தமிழ்நாட்டில் வரும் 1ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வரும் 30, 1, 2 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பெனோனியில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தென்னாப்பிரிக்கா 3-1 என்ற கணக்கில் முன்னிலையில் தற்போதுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2வது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. அரசியல் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் கையெழுத்தாகிறது. தமிழ்நாட்டில் வெப்ப அலை தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டு அமைக்க மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணை முதல் போக சாகுபடிக்கு இன்று திறக்கப்பட்டுள்ளது. நாகை மீனவர்களை தாக்கிய இலங்கை கடல் கொள்ளையர்களில் ஒருவர் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.